Hello viewers, welcome to iTaste. இன்னைக்கு நம்ம சிதம்பரம் விலாஸ்ல இருக்கோம். இன்னைக்கு ஒரு authentic Chettinad style lunch சிதம்பரம் விலாஸ்ல. யூசுவலா பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் பஃபே சிஸ்டம்ல சர்வ் பண்ணுவாங்க. பட் Chettinad லஞ்ச் மட்டும் ட்ரெடிஷனலா வாழை இலையில எல்லா ஐட்டமும் வச்சு சர்வ் பண்றாங்க. லஞ்ச் மட்டும் ஒரு ஐட்டமும் டேஸ்ட் பண்ணி நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். என்னோட பேர் அருண். ஸோ இங்கே செட்டிநாடில் சிதம்பரம் விலாஸ் ஹோட்டலில் ஷெஃபாக இருக்கேன். ஸோ நார்மலி செட்டிநாடு குசைன் வந்து ஏசியன் ஃபேமஸ் குசைன். ஸோ இங்கே யார் வந்தாலுமே நம்ம ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னலாக ஃபுட்டு தரணும்னு சொல்லிட்டு வாழையில சாப்பாட்டில் ஒரு 25 வெரைட்டிஸ் 25 ஐட்டம்ஸ் இருக்கும் மொத்தமாக, வெஜ் நான்வெஜ் எல்லாமே சேர்ந்து. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஃபுட்டில். இங்கே வரவங்க எல்லாமே விரும்பி சாப்பிட்றாங்க ஃபுட்டை. அந்த ஆச்சிங்கள்கிட்ட ட்ரைன் பண்ண லேடிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம சமையல் பண்ணுறது. ஸோ அவங்க தான் நம்ம என்னதான் இருந்தாலும் அவங்க தான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ அவங்கள வச்சு தான் நம்ம கிச்சனில் 5 லேடிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணுறது. ஸோ காலகாலமாக அவங்க ஆச்சி வீட்டில் ஒர்க் பண்ணவங்க இங்கே கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சு தான் ஃபுட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். லஞ்சு சாப்பிட்றதுக்கு செப்பரேட் ஹால் இருக்குது, டின்னருக்கு செப்பரேட் ஹால் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வரவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது. கோழி ரசம் சார். கோழி ரசம், ஓகே. செட்டிநாடு கவுனி அல்வா, கீரை கூட்டு, அவரைக்காய் சார், கூட்டு, வாழைத்தழை கூட்டு, பீட்ரூட் மசாலா, வெஜிடபிள் பிரியாணி, வெண்டிக்காய் மண்டி. ஆமாம். சிக்கன் சுக்கா. வடையா? வடை சார், பருப்பு. ஓகே. இது சேனக்கிழங்கு. ஃபிஷ் ஃப்ரை, ஓகே. மட்டன் குழம்பு. இது வந்து வத்த குழம்பு. இது சாம்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ரசம். லஞ்ச் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவுனி அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க செட்டியார் வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்னால் கண்டிப்பாக அந்த கவுனி அரிசி வைப்பாங்க. ஸோ நம்ம லஞ்சில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுதான் வந்து ஸ்டார் லைட். நம்ம லஞ்சை பொறுத்தவரை அந்த கவுனி அரிசி டிஷ் கண்டிப்பாக வைப்போம். செட்டிநாடு பொறுத்தவரைக்கும் எப்படின்னா இலையில வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்வீட் வைப்போம், முடிக்கும் போது ஒரு ஸ்வீட்டு. அதாவது நீங்கள் ஒரு மீலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்வீட் வைக்கிறது. ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னா அந்த ஸ்வீட் வைக்கிறது, அப்புறம் கடைசியாகவும் ஒரு ஸ்வீட் வைப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்கும். மண்டி வந்து அதுவும் ட்ரெடிஷ்னல் மண்டி வி கேன் மேக் வித் டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸில் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு லஞ்சில் வந்து வெண்டைக்காய் அண்ட் கொண்டைக்கடலை மண்டின்னு ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். அந்த மண்டி எப்படி பண்ணால் பேசிக்காக புளி தான், அது புளி தண்ணி தான் அது பேஸு. ரெண்டாவது வந்து அது அந்த திக்கனிங்காக வந்து இந்த ரைஸ் ஊற வைப்போம் இல்லையா, அந்த ரைஸ் ஊற வைக்கும் போது ஃபர்ஸ்ட்டு கழுவி அவுட் பண்ணிடலாம். ரெண்டாவது சோக் பண்ணுற அந்த ரைஸ் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ச் அந்த வாட்டர், அதை வந்து மண்டிக்கு யூஸ் பண்ணுவோம். அதுவும் அதை மண்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அது அந்த தண்ணி ஊற்றினா என்னன்னா அது கெட் திக்கனிங், அதனால திக்காகாது. ஸோ அதுதான் மண்டி வந்து ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நிறையா இருக்குது, லைக் மாங்காய் பச்சடி, கருணக்கிழங்கு மசியல், கீரை கூட்டு, ஸோ வாழைத்தண்டு வடை, வாழைப்பூ வடை. நான்வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, மட்டன் குழம்பு, ஈவன் மட்டன் கோலா உருண்டை, மீன் உருவல், காடை ஃப்ரை, காடை சுக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நான்வெஜ்லேயும். இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்தது வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் சுக்கா பண்ணியிருக்கோம். சிக்கன் சுக்கா, மட்டன் குழம்பு, மீன் வறுவல். ஸோ இந்த 3மே நான்வெஜ்ஜில் இருக்குது. எல்லாரும் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், ஒரு ஐட்டமாக நான் சாப்பிட போகிறேன். இப்போ எல்லா குழம்புல இருந்து சாம்பார் வந்து மட்டன் கிரேவி வந்து எல்லாமே கப்பில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நமக்கு. ரைட், ஸோ ஒன்று ஒன்றா சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்பு.
ஃபர்ஸ்ட் இந்த சூப் குடிச்சு தான் கொஞ்சம் குறையிருச்சு எனக்கு. ஆத்தென்டிக் அந்த கோழி ரசம் சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக நல்லா பெப்பர் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் சூப். நெக்ஸ்ட் வந்து கவுண்டி அரிசி அல்வா. கவுண்டி அரிசிங்கிறது வந்து இங்கே இருக்க ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ். அதை வச்சு ஒரு ஸ்வீட் ஒன்று செய்கிறாங்க. ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற ஒரு ஃபீல் ஒன்று சூப்பராக இருக்கும். வெஜ் பிரியாணி வச்சுருக்காங்க. ரைஸ் வந்து நல்லா பாஸ்மதி ரைஸ் வச்சு லாங் கிரீன் பாஸ்மதி ரைஸ் வச்சு வெஜ் பிரியாணி. ஸோ நார்மல் வெஜ் பிரியாணி மாதிரி தான் பிரியாணி இருக்குது. அப்படி எல்லாமே வெஜிடேரியன் ஐட்டம்ஸ். கீரை பொரியல், ஒரு மண்டி ஒன்று இருக்குது. எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். வெண்டைக்காய் மண்டி. இந்த டிஷ் வந்து குக் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நல்லா புளியெல்லாம் போட்டு நல்லா இருக்கும். மண்டி டேஸ்ட் சூப்பர். ஸோ வாழைப்பழத்தை போட்டு இந்த ஷெஷ்யூ தான் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து கட்லா ஃபிஷ். மசாலா அருமையா இருக்கு. இது ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். இன்னும் சாஃப்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் தான் இப்படி இருக்கும். அதோட அந்த மசாலோட சிக்கன் சுக்கா. டேஸ்ட் வித்தியாசம் தெரியுது. லைட்டான ஒரு வித்தியாசம் தெரியுது. செகண்ட் டைம் சாப்பிடணும் தோணுது. ஒயிட் ரைஸ்ல ஒரு ஐட்டமா சேர்த்து சாப்பிட்டு பார்க்கணும். டு பிகின் வித் நம்ம கொஞ்சோண்டு ரைஸ்ல பருப்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பருப்பு, அதுக்கு நெய், நெய் வந்து குட் கொலஸ்ட்ரால். நீங்க எவ்வளவு நெய் வேணாலும் நீங்க சாப்பிடுங்க. பருப்பு நெய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, நான் ரொம்பலாம் இல்லை. சூப்பர். இது வந்து நான் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. எங்கள் வீட்லையும் இதே டேஸ்ட் தான். ஸோ எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியாது. வீட்டில் எப்படி இருக்குமோ அதே பருப்பு, அதே ரைஸ், அதே நெய். ஸோ ரைஸ் போட்டு ஒயிட் ரைஸ் போடச்சு மட்டன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். மட்டன் குழம்பு அதிக ஸ்பைசினஸ் இல்லை, ஒரு மைல்டான ஸ்பைசினஸ், மைல்டான ஃப்ளேவர்ஸ். இதுவும் வீட்டில் அம்மா மட்டன் குழம்பு எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹோம்மேட் மட்டன் குழம்பு அப்போதான் சொல்லணும். சூப்பர். ஃபிஷ் ஃப்ரை வைக்கும் போதே ஆனியன்ஸும் அந்த லெமனும் கொடுத்துட்றாங்க. புரிஞ்சு பண்ணணும். ரைஸோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் சுக்கா ட்ரை பண்ணலாம். அந்த எண்ணெய் தான் அதோட டேஸ்ட்டு, அதனால் அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, எல்லாமே சிக்கன்ல தான் யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. அந்த பெருசாக ஸ்பைசினஸ் இல்லை, இருந்தாலும் வித்தியாசமான டேஸ்ட். ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவது தனி குழம்பு உங்களுக்கு தேவையில்லை. அந்த அந்த சிக்கனோட மசாலா வச்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அவர் சூப்பராக இருக்கும். இப்போ காரக்குழம்பு போட்டு டேஸ்ட் பண்ண போனேன். இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அந்த காரக்குழம்பு. யூஸ்வலாக காரக்குழம்புனா இந்த புளி அதிகமாக இருக்கும். புளி வந்து புளியோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது இங்கே அப்படி கிடையாது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி புளியை நல்லா பேலன்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருக்காங்க. ஆசம். காரக்குழம்பு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். சூப்பராக இருக்கும். ஃபுட் எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபைனலாக டெசர்ட் சாப்பிடும்போது திருப்பி டெசர்ட் எப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூப்பர் மீல் சாப்பிட்டு முடிச்சாச்சு. செஃப் சொன்ன மாதிரி ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்வீட்டில் முடிக்கணும். அதனால பாயாசம், இது ஒரு பால் பாயாசம். அது ஃப்ளாட் அண்ட் ரைஸ் ஃபுட்டு. சூப்பரான ஒரு பால் பாயாசம். சூப்பரான லஞ்ச். ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ட்ரெடிஷ்னலாக வாழையில போட்டு எல்லா ஐட்டமும் வச்சு அழகாக வந்து சர்வ் பண்ணாங்க. ரொம்ப அக்கறையை கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பர் லஞ்ச். இதே மாதிரி நான் வந்து இங்கே இருக்க சிதம்பரம் விலாஸ் ஹெரிட்டேஜ் ஹோட்டல் தங்கி இருந்ததையும் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அங்கே சர்வ் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் ஒரு தனி வீடியோவாக இருக்குது, டின்னர் செப்பரேட் வீடியோஸாக இருக்குது. எல்லா லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க. இட் வாஸ் an awesome எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களே சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் ஃப்ரம் itaste. பை. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி.